தாம் வகிக்கும் ஐபிஎஸ் பதவி என்பது கடினமாக உழைத்து இரத்த வியர்வை சிந்தி தமது சொந்த உழைப்பில் பெற்றது என திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி வருண்குமார் தெரிவித்துள்ளார். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுரா. திமுக முன்னாள் தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையே மோதல் வெடித்தது. போடா கூறுகட்ட குக்கர் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். இதையடுத்து அந்த கட்சியை சேர்ந்த சிலர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரின் குடும்பத்தினரை பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. எங்க அண்ணன் சீமான்லாம் என்னை கட்டி வச்சிருக்காரு. நான் வாயை திறந்த கூவத்தோட மோசமா பேசுவேன். கூவம் இருக்குல்ல, அந்த கூவம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன கட்டி வச்சிருக்காரு, பேச ஆரம்பிச்சா உங்க குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு பேசிவிடுவேன். ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. இது போன்ற அவதூறு பரப்புகிறவர்களையும் அதனை தூண்டுவோரையும் சட்டத்தின் முன் நிறுத்தப் போவதாகவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தாம் வகிக்கும் ஐபிஎஸ் மற்றும் எஸ்பி பதவி என்பது திரள் நிதியிலோ யாசகம் பெற்றோ வந்தது அல்ல என்றும், கடினமாக உழைத்து இரவு பகலாக படித்து ரத்தம் வியர்வை சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை என்ற கருத்துடன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார். நான் என்ன வேலை செய்யறேன், அவர் என்ன வேலை செய்யறாரு அவரவருக்கு அறிக்குதுன்னா அவங்கவுங்க முதுகத்தான் செய்யணும். அடுத்தவங்க முதுகு போய் செஞ்சுட்டு கூடாது. நீங்க என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது. நான் பிச்சை எடுத்து கட்சி எழுக்கிறேன், திரள் நிதி வச்சிருக்கேன். திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள்? எங்கேருந்து வந்துச்சு? அதானே பார்த்தேன், அங்கங்க சுற்றி நீங்கள் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்திரேன், பிச்சை எடுக்கிறேன். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு போக. என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்திரேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துட்டு இருந்தேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். படிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு. என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. கேண்டா தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிறான். அண்ணே, அவன் ரொம்ப கோவக்காரனா. அடிக்கடி டென்ஷன் ஆகாம இருக்க ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி பாடியை கூல் பண்ணிட்டே இருப்பான். கூலிக்கு வேலை செய்யற, சம்பளம் வாங்குற, எனக்கு என்ன இருக்கு? இத்தனை கேள்வி கேட்குற ஊடகவியலாளர் நீங்கள்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேறு நிறுவனத்துக்கு போகும். நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பழச்சிக்கலாமே. நீங்கள் பண்ண படத்தில் ஒரு 3 படம் மட்டும் சரியாக ஓடலையே சார்? அதுக்கு பல காரணங்கள். நான் இல்லை. நீங்கள் மொத்தம் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? 3 தான். இல்லை, திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சீங்க? யார் யாது? கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. கொண்டு போயிருக்காங்க சார். நீங்க சொல்லுங்க 10 குறள். 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 யார் அது? என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டி வந்தேன். ஏண்டா பீச்ல மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு நாயை காணோம், இந்த மீட்டிங் ஆள் கூட்டி வந்திருக்கியா? அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நீங்க நீங்க என்னடா
என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு முடக்காம. என்ன பொறுப்புல இருக்கீங்க சொல்லுங்க, என்ன பொறுப்புல இருக்கீங்க? எந்த பொறுப்புல லைவ் மட்டும் போடு. நீங்க எந்த பொறுப்புல இருந்திருக்கீங்க? லைவ்ல தானே இருக்கு, போடு. எந்த பொறுப்புல இருக்கீங்க? எங்க வாடா, எப்படி இப்படி பதிவு போடுறீங்க? நான் சரி விளையாட்டுக்கு என்ன தேவை போடுவீங்க, மிஜரா கோச்சு என்ன வாங்குறீங்க? சரி சும்மா தான் இருக்கீங்க. சும்மா இருந்தா இப்படி பதிவு பண்ணுமாப்பா? என்னப்பா நீங்க? இவங்க பூரா வந்து அவனை யாரா முதல் விசாரிக்க கை கட்டக்கம் படுப்போம்டான்னு இருக்காங்க. நான் சரி பைக்கா நீங்க வந்து பாடுறா இப்படி எல்லாம் பேசுனீங்க, வரமாட்டாங்கன்னு நினைச்சு பேசுறீங்களா? எங்க பைக்ராவில இருக்க வீட்டை கண்டுபிடிக்க முடியாதா? என்னமோ நினைச்சு வந்தேன். சரி ரைட், அம்மாவா? நான் கொஞ்சம் சொல்லி வைங்கம்மா. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. தெரிஞ்சாலாங்காட்டி சரியா போச்சு. பைக்ரானவனே பக்கத்து ஏரியால இருக்கும். சரி யாரா இருந்தாலும் தெரிஞ்சாலும் அந்த போனை புடிங்க அதுல கலத்தி போடுங்க. போன் கையில இருந்தா சரி வராது. போன் வரும். சரி நான் ஒண்ணும் செய்யல, போன் பேசுறேன். போனு கையில இருந்தா ரொம்ப கஷ்டமா. அந்த போனை புடிங்க கலத்தி போடுங்க, தூக்கி எறிங்க. போன் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசக்கூடாது. இப்ப நான் பார்த்தோன்னே என்னமோ நினைச்சு போயிட்டு வேற ஆளா இருந்தா இப்ப வேற நடக்கிறதே வேற. யாரோ என்னமோ நினைச்சு இப்ப இருந்து நம்மளுக்கு எல்லாம் இந்த வேலை தேவையா? அத கேளுங்க, என்ன பிரச்சனை அவர்கிட்ட கேளுங்க. இது நீங்க பேசுற பேச்சாமா? நீ உங்ககிட்டே சொல்ல மாட்டேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது போனு கையில இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசக்கூடாதுமா? ஒரு நிமிஷத்துல மாறிடுறேன் எதுவுமே. இங்க வந்து கேட்டா நீங்க எல்லாத்தையும் போன்ல அப்படித்தான் பேசுவீங்களாம்ல? அவர் டிட்டோக்குமாரு மாமா பெரியப்பா. பெரியப்பாவா சொன்னாங்க, அதனாலதான் இப்ப பேசாம விட்டா. எடுத்து உங்க அம்மா பாக்கட்டும். அதாவதுயா, ஒரு நல்ல படிக்கிறமா, ஒரு வேலைக்கு போறமா, கட்சி அரசியல் இனம் மொழி எல்லாம் சரித்தான். முன்னேற பாருங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அதெல்லாம் ரைட்டுமா. போன் கையில இருக்கு. வைகோவை பின்பற்றி வாங்க, எங்களுக்கு நீங்க வந்து மஞ்சாமுறை வீசுங்க எல்லாம் சொல்லல. இந்த மாதிரி தேவையில்லாத கூட எடு 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 உங்க அம்மா பாக்கட்டும். என்னது தம்பி, நான் வந்து வேற மைண்ட்ல நானும் வந்ததே வேற எல்லாம். நான் இவனை பார்த்தோன்னே உனக்கு அதுக்கு நம்ம இதுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணத்துக்கு வருது. அப்படி இருந்துகிட்டு நீ பண்ற வேலை அது. இருடா, நீ ஏன்டா யாரும் எப்படி பேசாத. போடுற பதிவு என் போன் லைவ்ல இருக்குல்லன்னா நான் காட்டிடுவேன். 5000 ரூபா வருமா அந்த போனு? 5000 ரூபா. ஃபேன் கரண்ட் நீ உட்காந்து ஃபேன்ல உட்காந்து ராத்திரி போட்ட ஃபேன் கரண்ட் ஒரு 40 ரூபா 100 ரூபா வச்சுக்க. அதுவும் 100 யூனிட் இந்த அம்மா இலவசமா. 5100 ரூபாயை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஆளை தரண்டாந்து பேசுறது. 5100 ரூபா. நான் அதே மாதிரிதான் எனக்கு சொன்னேன். குடிக்க கூட கஞ்சி இருக்காத பேச்சு கூட அம்பானி ரேஞ்சுக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். அதே மாதிரிதான் நடக்குது. எதுக்கு இந்த வேலை? நீ முன்னேறு, முத படி, வேலைக்கு போ, நல்லா சம்பாதி. உங்க கட்சியில உங்க சொந்தங்கள் எளிய தமிழ் பிள்ளைகள் கத்தி திரிகிறாங்க, அவனை வச்சு நாலு இடத்துல கம்பெனில வேலைக்கு வாங்க. என்னது அதோட இருக்கணும். அடுத்தவனை நோண்டினா அப்புறம் கைய கால திரிப்போம் பாத்துக்க. ஒரு அளவுல இருக்க. நான் அவனே சும்மா இருந்தான்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இருக்கேன். இங்க வரு, என் நம்பரை வேணா கொடுத்துட்டு போறேன். நீ எப்பனாலும் வா. என் வீடு சுப்பிரமணியம் வந்தா சரியா? வீட்டுக்கு வர வந்துருவியா? நீ சும்மா இருடா. இல்ல எங்களை வீட்டுக்கு வர சொன்ன வந்துட்டா. எங்க வீட்டுக்கு நீ வந்துருவியா? சும்மா இருவனே. அட்ரஸ் சொல்லவா? ஏய் அப்புறம் என்னமா, ஒரு போனு கையில இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசுவாங்களா? சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வர முடியாதுன்னு அப்படி சொல்லாங்க. வர சொல்லுங்க. ஐயோ ஐயோ, இப்ப நாங்க பயந்துக்கெல்லாம் வரல. இப்ப இப்படி வந்ததுனாலதான் நாங்க 2 பேரும் என்ன கதவை திறந்தோடனே ஒண்ணும் பேசாத காரணமே இருக்கா? சொல்றத கேளுங்க. நீங்க சத்தம் போடுங்க, சத்தம் போடாதீங்க, என்ன பண்ணுங்க. இதே முதல்ல அப்படி பேசலாமா? இதே வயசு இதே தகுதி என்ன? ஒரு தலை ஒரு வர முடியுமான்றதெல்லாம் பேசாதீங்க. அது வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்குவோம். அதெல்லாம் பேசவே கூடாது யாருமே. அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இல்ல. அது பாத்து ஒரு ஆளை பத்தி பேசலாமா? ஒரு தலைவரை பத்தி கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் என்ன நினைக்கிறேன் நீங்க? கருத்து சுதந்திரம் இப்ப நான் வேற ஏதாவது பேசவா? இப்ப நான் இங்க கூட பேசவா? கருத்து சுதந்திரமா நீ பேசுற? கைய கால இனிக்கி விடுவோம் பாத்துக்க. கருத்து சுதந்திரம் பேசுறியா நீ? நானும் வார்த்தை வேற பேசக்கூடாதுன்றதுக்காக நான் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். போய் ஒழுங்கா சோத்த போட்டு பருக்க வைங்கம்மா. ஆ பண்றா போன்ல நீ உனக்கு ஒரு லைவ்